ஒரு செக்டாரை சூஸ் பண்ணிட்டு அதுல இருக்க மேஜரான கம்பெனிஸை மட்டும் தனியா லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுல நான் ரெகுலரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னா அதை வந்து தீமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கூட பாத்தீங்க அப்படின்னா தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு கேட்டகரியே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபார்மா ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க மேஜரான ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாத்துலயுமே ஹோல்டிங்ஸ் வச்சிருப்பாங்க. எப்பெல்லாம் ஃபார்மா இண்டஸ்ட்ரி growth ஆகுதோ அப்போ இந்த தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் உடைய என்ஏவியும் இன்க்ரீஸ் ஆகும். எப்பெல்லாம் வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி டவுன் ஆகுதோ அப்போ வந்து இந்த என்ஏவியும் வந்து கம்மியாகும். இதே விஷயத்தை நம்ம வந்து ஈக்விட்டிலையும் கொண்டு வரலாம். இப்போ ஈக்விட்டில நம்ம எப்படி வந்து ஒரு திமேட்டிக்கான போர்ட்போலியோவை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நான் இன்சூரன்ஸ் செக்டாரை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இன்சூரன்ஸ்ல மொத்தம் 3 வகையா கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து லைஃப் இன்சூரன்ஸ், இன்னொன்னு வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். இப்போ லைஃப் இன்சூரன்ஸ்ல நான் வந்து எல்ஐசி, HDFC லைஃப், ஐசிஐசி புரூடென்ஷியல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு 3 கம்பெனி சூஸ் பண்ணிக்கிறேன். ஜெனரல் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ இந்தியா அஷூரன்ஸும் ஐசிஐசி ஜெனரல் இன்சூரன்ஸும் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நிவாபுப்பா சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பேஸ்கெட்டா கிரியேட் பண்ணிட்டு இது எல்லாத்துலயுமே நான் வந்து ரெகுலரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வரேன் அப்படின்னா இது வந்து ஒரு திமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த திமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னா இப்ப ஜென்ரலா நம்ம ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். பட் அதோட காம்படிட்டர் கம்பெனி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதை வந்து பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். பட் நமக்கு கிடைக்காம கூட போகலாம். பட் இந்த மாதிரி திமேட்டிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது காம்படிட்டர் கம்பெனிலையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேலன்ஸ்டா இருக்கும். அதே நேரத்தில் செக்டர் growth ஆக சொல்ல நமக்கு வந்து பெரிய அளவுல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதுல பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து ஒரே செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதுனால ஒருவேளை செக்டாரே வந்து அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு பெரிய அளவுல வந்து லாஸும் வரும். சோ ஒரு நல்ல செக்டாரை சூஸ் பண்ணிட்டு நீங்க கரெக்டா போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம பெரிய அளவுல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு.